தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்களை நாங்கள் நற்சிந்தனை வழங்குவதற்காக தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். இவர் தொடர்ந்து பல காலமாக தமிழருவி வானொலியிலே பயணித்துக் கொண்டிருப்பவர். நல்ல சிந்தனைவாதி, நல்ல எழுத்தாளர், நல்ல கவிஞர் போன்ற பல பல முகங்களை கொண்டவர். அவர் இப்போது இந்தியாவில் இருந்து நேரடியாக தனது நற்சிந்தனையை இங்கே வழங்கும்படி நான் மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் நற்சிந்தனையை தாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும், லண்டன் தியானபீட நிர்வாக உள்ளிட்ட குழுவினர்களுக்கும், ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும், நேயர்களுக்கும், இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். யுத்தம் வேண்டாம் எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. யுத்தம் வேண்டாம். அறிவியலும் ஆன்மீகமும் பலவாக பல நூலிலும் படிச்சுக்கிட்டோம். நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறோம்னு சொல்லிக்கிட்டு, உதட்டிலே தேனை தடவிக்கிட்டு, உள்ளுக்குள் வக்கிரத்தை வச்சுக்கிட்டு, நல்லவர் போல் வேடம் போட்டுக்கிட்டு நயவஞ்சகத்தோடு யுத்தம்தான் போடுகின்றார். அழித்ததெல்லாம் அழிந்ததெல்லாம் அழிந்தது தானே. அழித்ததெல்லாம் அழிந்ததெல்லாம் அழிந்தது தானே. பிழைக்க வைக்க முடியுமா? ஆக்கத்தின் செயலியாய் ஆக்க முடியுமா? ஆக்கத்தின் செயலியாய் ஆக்க முடியுமா? யுத்தந்தான் வேண்டாங்க. யுத்தந்தான் தவறுங்க. யுத்தத்தை தவிருங்க. தன்னைத்தானே தன்னில்தானே எண்ணித்தான் பாருங்க. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகப் போகிறோம், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகப் போகிறோம் எண்ணி பாருங்க. விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. வாய்கிழிய பேசுகிறாங்க, விட்டு கொடுக்காம சண்டை தான் போடுறாங்க. யுத்தந்தான் தவறுங்க. யுத்தத்தை தவிருங்க. குழந்தை குட்டி பெற்றவங்க உள்பட எல்லோரும் துன்பத்திலே துயரத்திலே துவண்டு போகுதுங்க. படிக்க வந்த பிள்ளைங்க இடி விழுந்தது போல இடிஞ்சு போய் நொறுங்கி போயிருக்குதுங்க. படிக்க வந்த பிள்ளைங்க இடி விழுந்தது போல் இடிஞ்சு போய் நொறுங்கி போயிருக்குதுங்க. யுத்தம் யுத்தம்னு அடைஞ்சவங்க எல்லாம் சத்தமில்லாமல் காணாமல் போயிட்டாங்க. துன்பம் தரும், துயரப்படுத்தும் யுத்தம் வேண்டாங்க. யுத்தந்தான் தவறுங்க. யுத்தத்தை தவிருங்க. மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பெண்ணுக்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பெண்ணுக்காக என்பதற்காகவும் இன்னும் இதிகாச யுத்தம் உள்பட பல யுத்தம் அன்று. தனக்காக தன்னில் தானே தன்னை முன்னிலைப்படுத்த, தனக்காக தன்னில் தன்னை முன்னிலைப்படுத்த இன்னும் பலவற்றிற்காக யுத்தம் இன்று. யுத்தம் சரியா? யுத்தம் தீர்வா? அழித்தது போதும், அழியட்டும் தீய எண்ணம். விடியலை வையுங்க, விடியட்டும் நல் எண்ணம். விடியலை வையுங்க, விடியட்டும் நல் எண்ணம். யுத்தம் வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. தானத்தில் சிறந்தது சமாதானங்க. சமாதானம் இறைவனின் சன்னிதானங்க. சமாதானம் இறைவனின் சன்னிதானங்க. சமாதானம் ஒற்றுமையை வளர்த்துமுங்க. அகிலத்தில் அகிம்சை வழியில் வெற்றி கண்டவர் காந்தி மகானுங்க. அவர் வழியில் அமைதிதானுங்க. அமைதிதான் ஆக்கத்தை அன்பை கொடுக்குமுங்க. அமைதிதான் ஆக்கத்தை அன்பை கொடுக்குமுங்க. அன்புதான் நேசிப்பை ஆரோக்கியத்தை தந்துடுங்க. யுத்தந்தான் வேண்டாங்க. யுத்தந்தான் தவறுங்க. யுத்தத்தை தவிருங்க. நித்தியத்தை உணருங்க. சத்தியத்தை நிறுத்துங்க. அமைதியை தாருங்க. நித்தியத்தை உணருங்க. சத்தியத்தை நிறுத்துங்க. அமைதியை தாருங்க. யுத்தந்தான் வேண்டாங்க. யுத்தம் யுத்தம் வேண்டவே வேண்டாங்க. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.